ஷே பிரமா அடிக்க புயல்கள் அடிக்க 2ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் 10ஆம் நம்பர் வரைக்கும் வியாபாரம் பார்க்கான். இந்த பேப்பர் செத்த பேப்பர் அப்படியே வீசி விட்டு போகிறான். கொண்டாரோடி அப்படியே அந்த ஆதார ரேஷன் கார்டில் பார்க்கல அப்படியே 2 குண்டை கசக்கி விடுவான். ஏடா தொழில் பார்க்க என்னடா வியாபாரம் பார்க்க இப்படி சிரிச்சுக்கிட்டே அடிப்பான் வானரப்படையை. புரியுதா இல்லையா? இது சும்மா கணக்கு உள்ள மேகோட்டமாக உள்ளே போட்டு வைக்கும், மேகோட்டமாக வித்தோட்டமாக போட்டு வைக்கும். இப்போ அரசியல்வாதிக்கு கணக்கு ஒன்று போடுறோம்டா, செத்த அந்த பேப்பர் பல லட்சம் கோடி தமிழ்நாட்டிலலாம் அப்போ குடோனாக வச்சுருக்கான். மந்திரி வச்சுருக்கான், முதலமைச்சர் வச்சுருக்கான், எம்எல்ஏ வச்சுருக்கான், எம்பி வச்சுருக்கான், கீழே வார்டு வரைக்கும் எல்லாம் ஒட்ட வலிச்சாச்சு. இப்போ எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லாம் கதற விடுதான். பேப்பர் இல்லாமல் கதறுது. பத்திரப்பதிவில் ஓடலை. பத்திரப்பதிவு எப்படி ஓட? எலுமிச்சம்பழம் கனியை எரிஞ்சிட்டார் மந்திரத்தால். இப்போ தான் அவளுக்கு சிரிக்கு மேலே பத்திரப்பதிவு வென்றில் அங்கே பிடிச்சி அடிப்பார். அடிக்கல இப்போ சாட்டையடி விழுதுடா. இப்போ சாட்டையடி பத்திரப்பதிவில் சாட்டையடி வெளியில் வென்றிருக்கு. அவன் குடும்பம் தொலைஞ்சி நாசமாக போயிடும். புரியுதா? அப்படியே அக்கக்கா தமிழ்நாடு அடி. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாநிலமாக போவான். முனியப்பனுக்கு தெரியாத இடம் கிடையாது. முனியப்பன், முனியாண்டி, இந்த நவநாத் 9 பேர்த்து அண்ணன் தம்பிகளுக்கு இங்கே போகிற படைகளுக்கு எல்லா இடமும் தெரியும் தமிழ்நாட்டுக்குள்ளே. தமிழ்நாட்டில் சாட்டை அடிக்கிற அடியில் ஒவ்வொருத்தனும் குடல் வாய் வழியே கிளம்பும் உருவம் வாய் வழியே வந்துடும். கலப்படாயிடா. அந்த நோய் வரையில் அந்த காய்ச்சல் வர குடல் வாய் வழியே வரும். மானிட பேலுக்கு கொட்டன்னு இருமுனோன்னு அந்த குடலை அந்த வேரை அத்து விட்டுருவார். அந்த வேர் அத்துக்கிறக்கூடிய பவர் கடவுள்கிட்ட இருக்குது. குடல் அந்த ஒத்த வேரில் தாண்டா உன் குடல் மானிட பேலை உள்ளே கிடக்கு நரம்பு. அதை அத்து விட்டாச்சுன்னா அப்படியே கக்கிடுவார். வெளியே அப்படியே வெளியே குடலை வாய் வெளியே கொண்டு வருவார். தின்னு கழித்து உயிர் பலியை தின்னு கழித்து ஓட்டி வச்சிருக்கல குடல். அந்த குடலை அப்படியே ஒரு நரம்பை கட் பண்ணி விட்ருவார். கட் பண்ணி விட்டாச்சும் வாய் வழியாக கக்கிடுவார். கண்டாரோழி சிரிக்கி மேலே வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை பேண்ட்டு சட்டையை போட்டு போகிறா. சிரிக்கி மாவா பொம்பளை சுடிதாரி சேலை அணிஞ்சிக்கிட்டு 1008 தப்பு செஞ்சுட்டு 1008 பாவத்தை செஞ்சுட்டு போகிற முட்டா கூதி மக்கா முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கடா. கவர்மெண்ட் வேலைக்கிறவனுக்கு அனைத்து இப்போ அந்த நோய் வரும். எந்த நோய்? குடல் வெளியே வர்ற கணக்கு காய்ச்சல். அந்த நரம்பு அழுகி போவோம். உள்ளே அந்த குடல் தாங்கி பிடிக்கிற ஒரு நரம்பு அழுகி போனவனே அப்படியே குடல் வாய் வழியை கக்க விட்டுருவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. கண்டார வழி மேலே முட்டா குய்மக்கா முக்கால் சத்தியம் போட்டாச்சுடா. அடுத்த நாடு எந்த நாடோ இப்படித்தான் அப்படியே அழிச்சிருவார். அழிச்சு வரையில் மீதி கிடக்கிறது கடவுளேன்னு கையை தூக்குவான். கையை தூக்குடாம்பார். கையை தூக்குடா. உச்சியில் எக்கடா உட்காந்துருக்கேன்? பூமியில் கைலாசத்தில் உச்சியில் உட்காந்துருக்கேன். வானத்துக்கும் பூமிக்கும் உட்காந்துருக்கேன்ட்டார். வானத்துக்கும் பூமிக்கும் நான் உட்காந்துருக்கேன். கண்டாரோலிமா மாதிரி கிடக்கான். அவர் ஏற்கனவே சொல்லுதார், ஏண்டா அந்த கொசு ரொம்ப சேட்டை பண்ணுதுடா அப்படிங்காரு. அவர் பார்வைக்கு, கடவுளுடைய பார்வைக்கு மானிட பேலை கொசு மாதிரி கிடக்கான். கொசு அழிக்கானடா பூமியை அப்படிங்காரு. நசிச்சு விட்றேன்டா அப்படின்ட்டார். ஆணும் பெண்ணும் முக்கால் சத்தியம்டா.